இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற பகுதி நவம்பர் 29 மற்றும் 30ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் மொத்த தொகுப்பு மற்றும் கடைசியாக ஒரு சில கேள்விகள். ஆரம்பிக்கலாமா? இந்த தினத்திற்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. உலக பேரா பவர் லிஃப்டிங் பரம்ஜித் சிங் குமார் வெண்கல பதக்கத்தை வென்றார். பாருங்க, ஜார்ஜியா நாட்டில் நடைபெற்ற உலக பேரா பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பரம்ஜித் குமார் வெண்கல பதக்கத்தை வென்றார். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா முதன் முறையாக ஒரு உலக பேரா பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் இந்தியர் ஒருத்தர் பதக்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்ஜித் குமார். சரியா? பரம்ஜித் குமார் தான். ஓகேவா? இவர் பார்த்தீங்கன்னா 49 கிலோ எடைப்பிரிவில் இவர் கலந்து கொண்டு வெண்கல பதக்கத்தினை வென்றுள்ளார். அப்போ இந்தியாவிலே முதல் முறையாக உலக பேரா பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கத்தை வென்ற, அதாவது ஒரு பதக்கத்தை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்ஜித் குமார். ஓகேவா? இதன் மூலம் அதான் கொடுத்துருக்கும் பாருங்க. இதன் மூலம் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை இந்த பரம்ஜித் பெற்றுள்ளார். ஓகேவா? தற்போது இந்திய பாரா ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா மாலிக். சரியா? இந்திய பாரா ஒலிம்பிக்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த ஒலிம்பிக் கமிட்டி. சரியா? அந்த போட்டியில் தான் பரம்ஜித் குமார் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார். இந்திய பாரா ஒலிம்பிக் போட்டியின் தலைவராக தற்போது இருப்பவர் தீபா மாலிக். அதே சமயத்தில் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக இருப்பவர் நரீந்தர் பத்ரா. நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். செக் குடியரசின் புதிய பிரதமர் பீட்டர் ஃபியாலா. ஓகேவா? செக் குடியரசின் புதிய பிரதமராக பீட்டர் ஃபியாலா பொறுப்பேற்று கொண்டார். ஓகேவா? இவருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இப்போதான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று செக் குடியரசின் புதிய பிரதமராக பீட்டர் ஃபியாலா பொறுப்பேற்று கொண்டுள்ளார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி, அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தோஸ்தி. சரியா? தோஸ்தி முத்தரப்பு பயிற்சி. முத்தரப்புனா அப்போ 3 நாடுகள் பங்கேற்றிருக்கோம். பாருங்க, இந்தியா, இலங்கை, மாலத்தீவுகள் ஆகிய 3 நாடுகளும் இணைந்து கூட்டு கடற்படை பயிற்சியை மாலத்தீவுகள் கடல் பகுதியில் தொடங்கியுள்ளன. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா தோஸ்தி என்பது ஒரு முத்தரப்பு கூட்டு கடற்படை பயிற்சி. அதில் கலந்து கொண்ட நாடுகள் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு. அந்த பயிற்சி நடைபெற்ற இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலத்தீவுகள். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 15வது முத்தரப்பு போர் பயிற்சி ஆகும். இது 15வது முத்தரப்பு போர் பயிற்சி நடைபெற்ற இடம் மாலத்தீவு. ஓகேவா? இந்த கூட்டு கடற்படை பயிற்சியானது கொழும்பு பாதுகாப்பு மாநாடு தலைமையின் கீழ் நடைபெற்றது. சரியா? CSC அப்படின்னு சொல்றாங்க. கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் அந்த தலைமையின் கீழ் தான் இந்த தோஸ்தி கூட்டு கடற்படை பயிற்சி நடைபெற்றிருக்குது. நடைபெற்ற இடம் மாலத்தீவு, மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செய்திகளில் இடம்பெற்ற ஒரு நபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதர் மகூர்கர். சரியா? உதர் மகூர்கர் மத்திய தலைமை தகவல் ஆணையராக, அதாவது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக பொறுப்பேற்று வருபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய் மகூர்கர் ஆவார். ஓகேவா? இது பழைய செய்தி தான், செய்திகள் வந்ததுனால நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்திய தலைமை தகவல் ஆணையர் அல்லது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், CIC அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதர் மகூர்கர். அடுத்து பார்த்தீங்கன்னா கோவோவேக்ஸ் கொரோனா தடுப்பூசி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தது, உங்கள் செய்திகள் அடிக்கடி கேள்விப்பட்டது கோவேக்சின். ஓகேவா? கோவேக்சின் அப்படிங்கிறது பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்தது. இங்கே பார்த்துட்டு இருக்கிறது கோவோவேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொரோனா தடுப்பூசி. பாருங்க, அமெரிக்காவை சேர்ந்த நோவாவேக்ஸ் என்ற நிறுவனம் இந்த கொரோனா தடுப்பூசியை தயாரித்துள்ளது. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் என்னது? கோவோவேக்ஸ் என்பதாகும். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா நோவோவேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்க நிறுவனம். அந்த நிறுவனம் தயாரித்த இந்த கொரோனா தடுப்பூசி வைக்கப்பட்ட பெயர் தான் கோவோவேக்ஸ் என்பதாகும். சரியா? இந்த தடுப்பூசியை இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கு புனே நகரில் உள்ள சீரம் நிறுவனத்திற்கு இந்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு இயக்குநரகம், சரியா, ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. சரியா? DCGI அவங்க அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. எந்த நிறுவனத்திற்கு? சீரம் நிறுவனத்திற்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில செய்தி. பீகார். இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் உள்ள ஒரு போக்சோ நீதிமன்றம் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு ஒரே நாள் விசாரணையில் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. சரியா? நாட்டின் பாலியல் வன்கொடுமை ஒரு வழக்கில் அதிவேகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த வழக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரி, அப்போ இந்தியாவிலே முதன்முறையாக இந்த ஒரு போக்சோ நீதிமன்றம் மிக வேகமாக அதிவேகமாக ஒரே நாளில்
அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரித்து அன்றைய தினமே பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. எந்த மாநிலத்தில்? பீகார். சரியா? போக்சோ என்பதன் விரிவாக்கம். போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2012. போக்சோ என்பதன் விரிவாக்கம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். சரியா? கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2012. சில டைமில் எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? போக்சோ என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மறந்துடக்கூடாது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். அது வந்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2012. அடுத்து செய்தியில் இடம்பெற்ற ஒரு நகரம் பாருங்க, காங்தாங் நகரம். சரியா? பார்த்தீங்கன்னா அமைந்துள்ள மாநிலம் மேகாலயா. அடிக்கடி செய்தியில் வந்துட்டு இருக்குது, ரிப்பீட்டடாக பாருங்க. ஐநா சபையின் உலக சுற்றுலா அமைப்பின் போட்டிக்காக மேகாலயா மாநிலத்தில் உள்ள காங்தாங் கிராமத்தை மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. சரியா? பார்த்தீங்கன்னா ஐநா சபையின் உலக சுற்றுலா அமைப்பின் போட்டிக்காக மேகாலயா மாநிலத்திலிருந்து முன்மொழியப்பட்டுள்ள ஒரு கிராமம் தான் என்னது? காங்தாங் நகரம். அடுத்து நவம்பர் 30 கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. தொடர்ந்து நவம்பர் 30 ஷிர்கான் ஏவுகணை சோதனை வெற்றி. இதுவும் அடிக்கடி செய்தியில் வந்துட்டே இருக்கும், கவனமாக இருந்துக்குங்க. ஷிர்கான் அப்படிங்கிறது ரஷ்யாவின் தயாரிப்பு ஒரு ஏவுகணை. சரியா? பாருங்க, ஒளியை விட 9 மடங்கு வேகத்தில், சரி அந்த சவுண்ட் ஓகேவா, ஒளியை விட 9 மடங்கு வேகத்தில் சென்று 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கினை தாக்கி அளிக்கும் திறன் பெற்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வகையை சேர்ந்த ஷிர்கான் ஏவுகணை சோதனையை ரஷ்யா வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது. அப்போ ஷிர்கான் அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. இது பார்த்தீங்கன்னா ஒளியை விட 9 மடங்கு வேகத்தில் சென்று 1000 கிலோமீட்டர், சரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு இலக்கினை தாக்கி அளிக்கும் திறன் உடையது இந்த ஷிர்கான் ஏவுகணை. இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்திய நாடு ரஷ்யா. சரியா? சோதனை எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடல், ஒயிட் சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒயிட் சி வெண்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த அட்மிரல் கோஸ்கோவ் கப்பலில் இருந்து இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரான் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியது. அப்பப்போ செய்திகளை வந்துட்டே இருக்கு, கவனமாக இருந்துக்கோங்க. ஈரான் நாட்டிற்கும் சரியா வல்லரசு நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 ஆண்டு கையெழுத்தானது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஆண்டு இந்த ஒப்பந்தத்திலிருந்து நாங்கள் விலகுறோம். சரியா? இந்த அணுசக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யுரேனியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி செறிவூட்டு திறனையும் அதிகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை மீறி விட்டது, அது ஈரான் நாடு இதை மீறி விட்டது, அந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா 2018 வெளியில் போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அமெரிக்காவின் புதிய அதிபராக இருக்கிற ஜோ பைடன் நாங்கள் மறுபடியும் உள்ளே வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈரானுக்கும் சில நிபந்தனைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அது தொடர்பான பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்று வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரிய தலைநகர் வியன்னா. ஓகேவா? அதாங்க சொல்லியிருக்கோம். ஈரான் நாட்டிற்கும் வல்லரசு நாடுகளுக்கும் இடையே 2015 ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் மீண்டும் தொடங்கியுள்ளது. ஈரான் நாட்டின் அதிபராக தற்போது இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ரைசி ஆவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டிற்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியர்கள். ஓகேவா? நியூஸ் பேப்பரில் தப்பாக கொடுத்துருந்தாங்க. 2023 உலகக்கோப்பை FIH கால்பந்து போட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. FIHனால என்னது? அது வந்து ஹாக்கி. ஓகேவா? ஹாக்கி போட்டியில் இந்தியர்கள் பாருங்க. 2023 ஆண்டு இந்தியாவில் நடைபெற உள்ள 15வது ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியாவின் சோனியா பத்ரா தொழில்நுட்ப அதிகாரியாகவும், பிபு கல்யாண் நாயக் மருத்துவ அதிகாரியாகவும், ரகு பிரசாத் மற்றும் ஜாவத் ஷேக் ஆகியோர் நடுவர்களாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சரியா? பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டு இந்தியாவில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 15வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம். சரியா? ஒடிசா மாநிலத்தில் உள்ள புவனேஸ்வர் மற்றும் ரூர்கேலா ஆகிய 2 இடங்களில் நடைபெற உள்ளது. அந்த போட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து முக்கியமான ஒரு சில பேர் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியா பத்ரா தொழில்நுட்ப அதிகாரியாகவும், பிபு கல்யாண் நாயக் மருத்துவ அதிகாரியாகவும், அப்புறம் இது தவிர ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா நடுவர்களாக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரகு பிரசாத், இன்னொருத்தவங்க வந்து ஜாவத் ஷேக். ஓகேவா? போட்டி நடைபெற உள்ள மாநிலம் ஒடிசா, இடம் புவனேஸ்வர் மற்றும் ரூர்கேலா. சரியா? புவனேஸ்வரில் கலிங்கா ஹாக்கி மைதானம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. புவனேஸ்வரில் கலிங்கா
ஹாக்கி மைதானம், ரூர்கேலாவில் பிர்சா முண்டா, சரி பிர்சா முண்டா ஹாக்கி மைதானம் அப்படிங்கிற மாதிரி 2 மைதானம் இருக்குது. ஓகேவா, அந்த 2 மைதானங்களில் தான் அந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வந்து 2023 நடைபெற உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராம்குமாருக்கு முதல் சேலஞ்சர் டென்னிஸ் பட்டம். சரியா, ராம்குமார் அவருங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர், ஒரு டென்னிஸ் வீரர். ரொம்ப ஆண்டு காலமாக டென்னிஸ் போட்டியில் விளையாடிட்டு வராரு. முதல் முறையாக ஒரு டென்னிஸ் பட்டத்தை, சூப்பரான ஒரு பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பஹ்ரைன் நாட்டில் நடைபெற்ற ஏடிபி சேலஞ்சர் டூர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் முதன் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் ஆவார். சரி, தமிழகத்தை சேர்ந்தவரும் இந்தியருமான ராம்குமார் ராமநாதன் முதன் முறையாக ஏடிபி சேலஞ்சர் டூர் அந்த டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். போட்டி நடைபெற்ற நாடு பஹ்ரைன். அடுத்து செய்திகளில் இடம்பெற்ற ஒரு மாவட்டம் பாருங்க, தார்சுலா மாவட்டம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளம். சரியா, நேபாள மாவட்டம் தார்சுலா மாவட்டத்தில் இந்திய நிதி உதவியுடன் கட்டப்பட்டுள்ள 2 பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. சரியா, இந்தியா வந்து நிறைய திட்டங்களை நேபாளத்தில் செயல்படுத்திட்டு வராங்க. அதில் ஒரு பகுதியாக ஒரு 2 பள்ளிக்கூடங்கள் அமைப்பதற்கு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாளம் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி நேபாளத்தின் தார்சுலா மாவட்டத்தில் 2 பள்ளிக்கூடங்கள் வந்து திறக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு நியமனம் பாருங்க, பராக் அக்ரவால் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கரான பராக் அக்ரவால் ட்விட்டர் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பராக் அக்ரவால். அவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர். சரியா, இதற்கு முன்பு ட்விட்டரின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர் யார் என்பது ஜாக் டோர்சி. சரி, ஜாக் டோர்சி தான் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அவருக்கு பதிலாக தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் பராக் அகர்வால். சரியா, பராக் அகர்வால் எங்கு படித்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பை ஐஐடி படித்தவர் பராக் அக்ரவால். ட்விட்டர் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2006 ஆண்டு. ஓகேவா, 2006. 2004 ஃபேஸ்புக், 2005 யூடியூப், 2006 ட்விட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கிகளின் வராக்கடன் தள்ளுபடி. சரியா, அப்படின்னா என்னங்கிறது பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நாங்கள் வந்து வராக்கடனை வந்து தள்ளுபடி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வங்கிகள் அறிவிச்சிருந்தாங்க. அது தொடர்பானது பாருங்க, ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்கள் மற்றும் வங்கி வாரியங்களின் கொள்கையின்படி 4 ஆண்டுகளாயும் திரும்ப பெற முடியாத வராக்கடன் விவரங்கள் சம்பந்தப்பட்ட வங்கியின் கணக்கு விவர அறிக்கையிலிருந்து நீக்கப்படும். சரியா, இதுதான் என்ன சொல்றாங்க, வங்கிகளின் வராக்கடன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, 4 ஆண்டுகளாயும் ஒரு கடன், சரியா, கொடுக்கப்பட்ட கடனை திரும்ப பெற முடியலன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, வராக்கடன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து வராக்கடன். அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த வங்கியோட கணக்கு விவர பட்டியலிருந்து நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அதுக்கு பேர் தான் என்னது, வங்கிகளின் வராக்கடன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா, நடப்பு நிதியாண்டில் ரீசன் நியூஸ் என்னன்னு பாருங்க, நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில், நிதியாண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் 1 ஆரம்பிக்கும் இல்லையா, ஏப்ரல் 1 அடுத்த 6 மாதங்களில் ரூபாய் 46,382 கோடி வராக்கடனை வங்கிகள் தள்ளுபடி செய்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரியா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் சக்திகாந்த தாஸ். ஓகேவா, சரி. அடுத்து கடைசி பகுதியாக பார்க்க போகிறது நவம்பர் 29 மற்றும் 30ஆம் தேதிக்குரிய கேள்விகள். சரியா, கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, சரி. முதல் கேள்வி, உலக பேரா பவர் லிஃப்டிங் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? அடுத்து இரண்டாவது கேள்வி, தோஸ்தி கடற்படை கூட்டுப்பயிற்சி எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? அடுத்து மூன்றாவது கேள்வி, கோவோவேக்ஸ் கொரோனா தடுப்பூசி, சரி, தடுப்பு மருந்தை எந்த நாடு தயாரித்துள்ளது? அடுத்து நான்காவது கேள்வி, போக்சோ என்பதன் விரிவாக்கம் என்ன? போக்சோ. அடுத்து ஐந்தாவது கேள்வி, ட்விட்டரின் தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ட்விட்டரின் தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? அடுத்து ஆறாவது மற்றும் கடைசி கேள்வி, 2023ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? இதான் இந்த தினத்திற்கான கேள்விகள் மற்றும் நடப்பு நிகழ்வின் மொத்த தொகுப்புகள். தொடர்ந்து பாருங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.